அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளவர்டீஸ் சீரிஸோடைய எபிசோட் 7 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சவளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல கண்டிப்பாக ஃபயர் அமைச்சு போடுங்க. ஏன்னா ஹீரோவுடைய சம்பவம்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஆனால் ஹீரோவுக்கே ஒருத்தன் ஜோட விடுவான். அதெல்லாம் பொறுமையாக பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தா யாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு சம வேகமாக போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டவுனில் பார்த்தா இவன் மிருகத்தை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அதுவும் பார்த்தா ஒரு போரான வச்சு எல்லாரும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சி ஆகிட்டே பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா ஆலிஷாவும் பார்த்தா அதிர்ச்சி வர என்னடானா நம்ம லூனா உன்ன பக்கம் அழுத்து காத்திட்டு இருக்கேன். அப்போ இவளை பார்த்து நம்ம நெல்லுருவோம். ஏய் அப்போ நீ அந்த படையை சேர்ந்தவங்களா? ஆமா நான் தான் அந்த படையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மெஜிஷியன். இது 2வது ஃப்ளோர். எப்படி நீ எவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ணி வந்த? என்னுடைய பறக்கிற கோடாரியை பயன்படுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் இந்த கிராவிட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பாரு இந்த கோடாரியில் அயன் இருக்குல்ல, அதை என்னால் அட்ராக்ட் பண்ணி இழுக்க முடியும். அதை வச்சு தான் இந்த மேலே பறந்து வந்தேன். இப்போ நான் பறந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் பறந்து காமிப்பான். இப்படி தான் பறந்தேன்னு. அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்துல இருந்து நம்ம லூனா கிட்ட போயிட்டு சரி அது எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த குழந்தைக்காக தான் இந்த இடத்துல வந்தேன். இதை சாப்பிடு குழந்தை. அப்போதான் நீ அப்படி போட்டுன்னு போவேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி பண்ணாத. இது மெடிசன் தான், பதட்டப்படாத. எல்லாரும் சாப்பிடலாம். கண்டிப்பா இவன் சாப்பிட்டானா இதுக்கு உடம்புல இருக்கிற எல்லா விதமான அந்த பவர்ஸ் எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாம ராயல் பிளட் சேர்ந்தவன் கடைசியால இருக்கிறவன் செத்துட்டான்ற ஒரு பேரும் வரும். சாப்பிடா இதை சாப்பிடு, கவலைப்படாத, வழியே இல்லாத ஒரு சாவை கொடுக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை அப்படியே திணிக்க பார்க்க. ஆனா லூனா சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறான். ப்ளீஸ் நிறுத்து அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நெல்லூர் கத்துறது ஆலிஷாவும் பார்த்துறான். எதுக்கப்புறம் விட்டு வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போக இவனும் பார்த்துறான். அவளை விடாத, போய் அட்டாக் பண்ண, யாரும் அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல அந்த சிம்பேட் வச்சு இவனும் அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான், ஃபீமேல் ஸ்வாட்ஸ்மேன் இந்த இடத்துல செத்து போயிட்டான். இந்த குழந்தை இதுக்கப்புறம் எங்களுக்கு சொந்தம், இதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்சி இந்த கேபிட்டல் ஃபுல்லா அப்படின்னு அவன் திமுறா சொல்ல நெருவும் நிறுத்து, அந்த மாதிரி பண்ணாத, அந்த குழந்தையோட உயிரை இருக்க உனக்கு அனுமதி இல்லை. என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒழுங்காக கம்முன்னு. ஏய் இதை தொன்னு வழியா இல்லாத சாப கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவளுக்காக தான் நாங்கள் தெரிய வந்திருக்கோம். பின்னாடி வளர்ந்துட்டேன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனையா வருவா. நீ மூடிட்டு கம்முன்னு, அப்பதான் இந்த குழந்தை பயப்படாம சாப்பிடும். இந்த மாதிரி பண்ணாத, வாய தர லார்ட் லூனாவை விட்டொலா போடி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் இழுத்து பிடிச்சி வச்சிருக்க அந்த அயன் பெட்டி அப்படி தூக்கி விசிறிப்பா பாருங்க. இவன் மேல பெரிய சவுண்டுக்காக இந்த பக்கம் பார்த்தா ஆலிஷாவும் இந்த செப்பேட்டை தூக்கி போட்டு அடிப்பா பாருங்க. அதுக்கு அதரும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு எட்டி வதிக்க. நீ கண்டிப்பா சாதாரண பொண்ணே கிடையாது. ஸ்வாட் இருந்தா கண்டிப்பா நீ நெல்லூர் நீ நல்லா இருக்கியா? கண்டிப்பா இப்பதான் புரியுது நீ யாருன்னு. இவதான் நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். லூனாவும் நல்லா தான் இருக்கான். சரி இவ்வளவு பெரிய ஓட்டையா அந்த இடத்துல யார் போட்டது? உண்மையை சொல்ல போனா இவன் ஜன்னல் வழியா அட்டாக் பண்ண வந்திருந்தா அந்த இடத்துல இருக்க அந்த இரும்பு பெட்டை எடுத்து என்னை பிடிச்சி வச்சிருந்தா. என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த ஒரு சமயத்துல லூனாவோட வாயில ஏதோ ஒரு மருந்து கொடுக்குற பேர்ல அவனை கொல்றதுக்காக பார்த்தா. அதுக்கப்புறம் என்னுடைய முழு கோவத்தால சக்தியை ஒட்டு மொத்தமா எடுத்து அந்த இரும்பு பெட்டை தூக்கி விசிறி அடிச்சேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய செவ்வூர்ல ஓட்டம் வந்துச்சு. இது நீ பண்ணியாத? ஆமா, இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உனக்குள்ள இருக்கிறது எவனுடைய பவர். சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அதனால லூனாவை கூட்டி இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பணும். பிளேன் எப்போ வேணாலும் திரும்ப வருவோம். ஆனால் அதுக்குள்ள நம்ம அவனை இருக்கிற இடத்துக்காக சீக்கிரம் போகணும். ஏன்னா அப்பதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய பொருட்கள்லாம் கவலைப்படாது, அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்வாட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய பூச்சிகள் வர. மிஸ் ஆலிஷா இப்போ என்ன பண்ண போறோம்? பெரிய பெரிய பூச்சிங்க வந்து தடுக்குது. எங்க பாரு எனக்கு பின்னாடி இதுங்க எல்லாத்தையுமே நான் முடிச்சு கட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு செம்மையான ட்ரிக்கை பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் முதுமலை இன்னொருத்தர் சாஞ்சி அதுக்கப்புறம் அப்படியே தொலைட்டி இடன் ஸ்வாட்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டக்கை பயன்படுத்துவான். அதுக்கப்புறம் மொத்தம் ஒட்டு மொத்தமாக எல்லாமே காலி ஆயிடுது. ஓடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு போக அந்த பூச்சிங்க எல்லாமே அவங்களை ஃபாலோ பண்ணி போக இன்னொரு பக்கம் இவ கண் முடிச்சுட்டா. இவன் உங்களை விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தன்னுடைய கோடாலியை தூக்கி அனுப்பேன். ஆனா பூச்சிக்கு மேலே போட்டுட்டு அப்படியே கீழே வந்துடும். அது அடைச்சா தேவையில்லாம இந்த கேவலமான பூச்சிங்க குறுக்களை வந்து தத்துச்சுங்க. கண்டிப்பா இருந்தாலும் இதன் கிட்ட தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரமா அவங்களை பிடிக்கணும், அவங்க கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணுக்குள்ள அவ்வளவு பவர் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இவங்க டவுனுக்கு வெளியே வந்துட்டேன். இந்த இடத்துல நிறைய பூச்சிங்க சரௌண்ட் பண்ணிருக்கேன். எந்த நேரம் வேணாலும் நம்மள அட்டாக் பண்ணும். முடிஞ்சளவுக்கு இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் வெளியே போகிறது நமக்கு தான் நல்லது. அதுக்கப்புறம் அவங்க காட்டு வெளியே கூட்டு போறாங்க. ஆலிஷாவும் அவளை இந்த டவுனை விட்டு வெளியே போவோம். ஆனா அங்கேயும் பார்த்தா நிறைய பூச்சிங்களா இருக்கு. அடைச்சா ஈஸியா இதை கடந்து போக முடியாது போலியே. இதெல்லாம் ஒரு அரண் மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம முதல்ல இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல ஒரு மறைச்சி வைக்கணும். ஏன்னா நம்ம கையில இருக்கிற இந்த குழந்தை முக்கியமானவ. கூடிய சீக்கிரமே இந்த பூச்சிகளை இந்த இடத்த விட்டு போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை தாண்டி போவோம். அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ டவுன்ல என்னை மன்னிச்சுட்டு மெயினாக என்னால் அவங்கள பிடிக்க முடியல, அவங்க தப்பிச்சிட்டாங்க. நீ அந்த பேபியோடைய மேஜிக் டெஸ்ட் பண்ண. ஆனால் அதுக்குள்ள பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான பொண்ணு திடீர்னு எப்படி பவர் வந்துச்சு தெரியல. ஆனால் அப்புறம் பண்ண வேலையால என்னால் அதை பண்ணவே முடியல. அவ தடுத்துட்ட குறுக்காலம் வந்து. ஓ அப்போ அதுதான் அதுக்கு முன்னாடி வந்த சவுண்டா? அப்பனால் நம்ம எக்காரணம் கொண்டு அவங்க 2 பேரும் குறைச்சி போட முடியாது. அடுத்த கட்டம் அந்த ஸ்வாடு வச்சுட்டு இருக்கிற ஐ பேட்ச் போட்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஒரு ஹீரோன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆலிஷா கிளென்ஃபால். இதுக்கு முன்னாடி 13 ஹீரோவை அனுப்புன அந்த ஹீரோஸ்ல ஒருத்தியாவ. இதுக்கிட்ட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த முக்கியமா ஜெனரல் கிட்ட போய் சொல்லணும். ஏன் அவன் ஹீரோ நான் சொன்னா? ஒரு ஹீரோ அதுவும் ஆர்டினரியான ஒரு பேபியை வச்சுக்கின்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தப்பிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் தடுக்காம விட மாட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா என் கையால தான் அவளுக்கு சாவு அப்படின்னு சைக்கோ மாதிரி பேச. இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பக்கம் இவங்க எல்லாருமே வினோதமா பாக்குறாங்க.
பாக்குறாங்க. சரி ஓகே, இந்த டவுன்ல இருக்கிற மக்கள் கிட்டயே ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்க போறேன். இப்போ நீங்க ரெடி அதுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தா மெயினாக அந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய சீஃப் கிட்ட போயிட்டு முக்கியமான விஷயத்த கேட்க, என்னது எங்களுடைய ஆளுகள் உங்களுக்கு உதவிகரமா வரணுமா? நீங்க முதல்ல எதுக்காக இந்த இடத்துல வந்தீங்க? அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பூச்சிகள் வேற கூட்டு வந்திருக்கீங்க, நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் வேற இருக்கீங்க. இப்படி இந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்களை பயமுறுத்தலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த இடத்துக்கு வந்து நாங்க உங்களை எதிர்த்து எந்த விதமான செயலையும் பண்ணல, அதனால தேவையில்லாம எங்களை அட்டாக் பண்ணினா நாங்க கம்முன்னு இருக்க மாட்டோம். இல்ல உங்களுக்கு இப்பயே ஃபைட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட சொல்லிடுங்க, நானும் ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், பிரச்சனையே வேணாம். ஆனா கண்டிப்பா உங்களுடைய பிளான் இந்த இடத்துல சொதப்பின மாதிரி தான் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணினா அதுவும் இப்பயே சொல்லிடுறேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுங்கறியா? நீ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆஃபரை ஒத்துக்கிறே இல்லையான்றது பார்ப்போம். உங்களுடைய கிங் வந்து ஆபத்தான முறையில் செத்து போயிட்டாரு, அதனால இப்போ இந்த கேபிட்டல் வந்து அனாதையா கிடக்குது. எந்த நேரம் வேணாலும் மற்ற ராஜ்யத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய நாட்டை எடுத்து உங்க எல்லாரையும் அடிமைப்படுத்த வருவாங்க. அந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க முன்னாடியே வந்து இதில் தலையிட்டு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த நாடு இதுக்கப்புறம் எங்களுக்கு சொந்தம், நீங்க இதுக்கப்புறம் எங்களுடைய மக்கள். இது எல்லாமே நீங்க கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நாங்களும் கொடுப்போம். ஏன்னா லார்ட் ஆஃப் டார்க் பீச்சஸ்ல ஒருத்தன் உங்களுடைய கேபிட்டலை இப்போ வந்து அட்டாக் பண்ணது ஞாபகம் இருக்கா இல்லையா? திரும்ப எப்போ வேணாலும் வருவான். அந்த ஒரு சமயத்தில் உங்களுக்கு காப்பாற்ற யாருமே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பத்தாத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஹைடன் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குழந்தைய வேற பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த விஷயமும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் அது சும்மா விடாது கிளாவிட்டிஸ். நாங்க அதனால தான் அதை கொடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஆலிஷியான்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச அந்த 13 ஹீரோஸ்ல இருந்த அந்த ஒரு பொண்ணு இன்னும் இந்த இடத்துல தான் இருக்கா. அவளையும் அவ கையில இருக்கிற அந்த குழந்தையும், அதான் அந்த ராயல் பிளட்டை கொண்ட அந்த ஹைடன் இனத்து குழந்தையும், இவங்க 2 பேரையும் நீங்க கூட இருந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு நீங்க சுதந்திரமா எப்பவுமே இருக்கலாம். இல்ல முடியாது, எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற யாரும் உயிரோட போக முடியாது, சுதந்திரமாவும் உங்களால வாழ முடியாது. இந்த ஆஃபர்ல எது உங்களுக்கு பெஸ்ட்ன்றதை நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா முதல்ல இருக்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆனா நாங்க உங்களை நம்ப மாட்டோம். ப்ரொடெக்ட் பண்றன்ற பேர்ல எங்களுடைய ஆள் ஒருத்தனை கொண்டுட்டீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களை நம்புவோம்? வேற வழியில நம்பிதான் ஆகணும். ஏன்னா உங்க ஆளுங்கள்ல ஒருத்தன் தான் எங்களுடைய பூச்சியில ஒண்ணு கொன்னா, 2த்துக்கும் சரியா போயிடுச்சு கணக்கு. அதனால இதுக்கப்புறம் வெட்டி பேச்சு எதுக்கு? சொல்ற வேலையை செஞ்சா உயிரோட விடுவோம், இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து நிச்சயம். என்னடா இங்க வந்து நீ எங்களுக்கு பேரம் பேச்சு மிரட்டிட்டு இருக்க? இல்ல, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல. எங்களுடைய மெயினான எண்ணப்பி நீங்க கிடையாது, இந்த நாட்டுல இருக்க அந்த ஹீரோவும் அந்த பேபியும் தான். அவங்க 2 பேரையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அப்படி நீங்க எங்களுக்கு உதவி பண்ணாம அவங்களுக்கு ஆதரவா எதனா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து வந்துடும். இந்த இடத்துல இருக்க எல்லா பூச்சிகளும் ரொம்ப பசியோட இருக்குங்க, ரொம்ப நாளா சாப்பிடல. வேற நான் ஒரே ஒரு சொடக்கு போட்ட போதும் உங்க எல்லாரையும் ஒரு தெரியாம அழிச்சிட்டோம். வேற வழி இல்லாம அவங்களும் ஒத்துக்க. இன்னொரு பக்கம் அந்த ஜெனரல் டிராலோடைய குரூப் வந்து இப்போ ரிவர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் போகும்போதே யோசிக்கிறான், கண்டிப்பா என்னமோ சரியில்லை, முழு நிலவு நதியில வேற புகையா இருக்கு, கண்டிப்பா யாரோ நம்ம நோக்கி வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் தயாரா இருங்க. அதுக்கப்புறம் அவன் தயாரா இருக்கும் போது பார்த்தோம் டக்குன்னு இவனுடைய எதிரி நாடா இருக்கிற அந்த ஒரு கமாண்டரும் அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய ஐஸ் பவரை பயன்படுத்தி நதி ஃபுல்லாக உரைய வைக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் மாட்டிக்கிறானுங்க. இவன் மட்டும் தப்பிச்சிடறான். அதில் அதுக்கப்புறம் அவனுடைய ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல போயிட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஐஸ்ல உரைய வச்சதுனால இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டு அதனால ஒவ்வொருத்தனையும் கொண்டு போறாங்க. அந்த இடத்துல கிளாஸ் சூப்பரா பண்ணப்பா ஸ்ட்ராட்டஜி. எந்த உறைஞ்சு போன ரிவர்ல மாட்டின உங்களால தப்பிக்க முடியாது. அப்புறம் எல்லாமே அவங்களுடைய டீம் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்க அதுக்கு போல அந்த இதுல ஒவ்வொருத்தருமே கொண்டுட்டு இருக்கானுங்க. நல்லாவே ட்ரை பண்ண ரோயஸ், நீயும் என்ன மாதிரி தான் ஒரு வெப்பன் வச்சிருக்க, அதனால வேலை செஞ்சது. ஆனா இந்த ஒரு மேஜிக் வச்சு முழு விதமான ரிவரியை நீ உரைய வச்சாலும் என்ன உன்னால எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. இந்த தடவை விக்டோரி எங்களுக்கு தான், உங்களுக்கு தோல்விதான்ற மாதிரி சொல்ல. அப்படியா, சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதெல்லாம் பார்த்தா அவன் அடிச்ச ஒரே அடியில் அவனுடைய ஸ்பியர் தள்ளி போயிடுது. ரோயஸ் தன்னுடைய ஐஸ் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண. அது பார்த்தா அதுக்கப்புறம் அவனுடைய குதிரையை மட்டும் ஒரே வச்சிருத்து இவன் அதிலிருந்து தப்பிச்சுட்டு திரும்ப வந்து அட்டாக் பண்ண. உன்னுடைய வெப்பன் ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. அதனால இப்போதைக்கு இது நிறுத்திக்கும், அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா என்னுடைய பவருக்கு எல்லையே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அட்டாக் பண்ண பாருங்க. அந்த ஒரு அட்டாக் பயங்கரமா இருக்கும். எல்லாரும் சண்டை போட்டு நான் அவருக்கு போய் உதவி பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் போலாம் பார்க்க கமாண்டருக்கு உதவி பண்ற பேர்ல நிறைய பேர் இன்னமும் வர ஆரம்பிக்க. அந்த என்னுடைய டார்க் டிராகன் உங்களை யாரையும் விடாது அப்படின்னு அவங்களே ஒரே முட்டை அடிப்பான். ஏ முட்டாள், என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் கூட இருக்கிற ஆளுங்களையும் சேர்த்து அடிச்சிட்டு இருக்க. போருன்னு வந்துட்டு எல்லா சகஜம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் மாறிட்டேன். என்னுடைய கொள்கை ஜெயிக்கிறதுக்காக யாருடைய உயிர் எடுத்தாலும் அது தப்பு இல்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? அதுக்கு உன் ஆளுங்களை கொள்ளுவியா? ஆமா கொல்லுவேன். உங்களுடைய வேலை நோக்கம் எல்லாம் முழுமையடையணும், அதுக்கு சில தியாகங்கள் பண்றதுல தப்பு இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த போர் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வெவ்வேறு விதமான மெத்தடை பயன்படுத்தி நாங்க நிறைய விதத்துல ஜெயிச்சிருக்கோம். நீங்க ஒரு சில விதத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா உன்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்னுடைய ஃப்ரெண்டு லெஜெண்ட்ஸால நம்பப்பட்டது. 1000 வருஷங்கள் கழிச்சும் கண்டிப்பா அந்த டார்க் பீசஸ் கொல்ற லெவலுக்கு நிறைய பேர் உருவாகுவாங்கன்னு. ஆனா 10,000 இயர்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்ட் எப்பவுமே மாறாது, ஆனா மாத்தக்கூடிய லெவலுக்கு நமக்கு தான் பவர் கிடைக்கணும். அப்படியாப்பட்ட பவர் இப்ப கிடைச்சாச்சு. அவங்க நினைச்சது நான் பண்ண போறணும் இல்லையோ, ஆனா எனக்கு தேவையான விஷயங்களை இது மூலியமா நான் சாதிச்சுப்பேன். இப்போதைக்கு உன்னை கொல்லணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. நீ இப்பதான் யங் கமாண்டரா இருக்க, எதிலேனுடையது. ஒழுங்கா போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு. இந்த பேட்டில் என்னை எதிர்த்து சண்டை போடாத. நீ போட்ட சண்டையை நான் பாராட்டேன், நல்லாவே முயற்சி பண்ண. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இந்த உலகத்துல மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. அதனால பொறுமையா வெயிட் பண்ணி என்ன நடக்குது, நான் என்ன பண்ண போறேன்றத பொறுத்து இருந்து பாரு. அதுக்கேற்ற போல பார்த்தா அவன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அப்படி பூகம்பமா வந்திருக்கோம். யாரோடான்னு பார்த்து எல்லாம்
நம்ம ஹீரோ கிளவட்டிஸ் தான் வந்திருப்பான். அதான் கிளவட்டிஸா இந்த டார்க் பீஸ்ட் இந்த இதுல என்ன பண்ணுது எல்லாருமே வாயடிச்சு போறாங்க. நீ தான் கண்டிப்பா ட்ரெல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் பேசுறான், அவனுடைய வார்த்தையை பாத்தீங்களா எப்படி புயல் வருது. இவன் தான் சவுத்தன் லார்ட் ஆஃப் தி டார்க் பீஸ்ட், கிளவட்டிஸ் ஆஃப் தி மூன் லைட். ஒன்னு நான் இன்னைக்கு அழிக்க விட மாட்டேன் சொல்லிட்டு ட்ரை பண்ண. எங்க பாரு, உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. உங்ககிட்ட மேஜிக் இருக்கா இல்ல மேஜிக் எப்படி வந்தது தெரியுமா? ஏன்னா யாரோ ஒருத்தங்க அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுங்க 2 பேர் ஹியூமனா இருக்கவங்க, ஒரு ஹியூமனையும் கூடவே ஒரு டார்க் பீஸ்ட் பாதுகாக்கிற ஒரு குழந்தையும் கொல்ல போறாங்க. கண்டிப்பா அந்த மேஜிக்கை நீ யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா உன் கதை இப்ப காலியா போகுது. இதை கேட்க தான் நீ வந்தீங்க. நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இதை விட நிறைய எதிர்பார்த்தேன். நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எங்க பேரு நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். தேவையில்லாம பேசிட்டு இருக்கத உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது யார் தெரியல. இப்ப நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இப்பவே உடனடியே இந்த இடத்த விட்டு இந்த டெரிட்டோரியை திரும்ப வரவே கூடாது. நீ இந்த நாடு இதுக்கப்புறம் இந்த மக்களுடையது. அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஆள போறாங்க. புதிய கிங்க நான் உருவாக்க போறேன். தேவையில்லாம நீங்க வந்துட்டு உன்னுடைய ஆளுமை இந்த இடத்துல நிரூபிக்காத. போயிடு. நான் வைக்க போறவன் தான் இதுக்கப்புறம் கிங்கா மாற போறான். இந்த சட்டத்தெல்லாம் யாருப்பா கிரியேட் பண்ணுது? நீ எல்லாம் இங்க சொல்லக்கூடாது. உன்னை நான் இப்ப அவனுக்கு அனுப்புறன்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பார்த்துருவாங்க. ஹீரோடைய பவர் பார்த்துட்டு அந்த ஒரு சமயத்துல இவரு பார்த்தா திமுரு அவன் என்ன ஏதுன்னு பார்க்காம உன்னை நான் சும்மா அப்படின்னு தன்னுடைய பவர் மேல நம்பிக்கை இருக்கின்ற பேர்ல அட்டாக் பண்ணதுக்கு போக லம்பாலும் ஒரே ஒரு சொல்லிடுவான். உங்ககிட்ட நான் வேற கேள்வி மட்டும் தான் கேட்கேன். ஆனா நீ எனக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்ற லெவலுக்கு வளர்ந்துட்டியா முட்டாள். அதுக்கு தான் இப்ப உயிர் எடுத்தேன். கண்டிப்பா இந்த முறை நான் ஜெயிச்சிட்டேன். இந்த விஷயத்தை தான் நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தேன். அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் முன்கூட்டியே. இந்த ஸ்பெல் இதுக்கப்புறம் சீலை உடைச்சு வெளியே வந்தாச்சு. இப்பவே உடனடியா இவனும் மட்காமா சீல் பண்ணிடு. இதுதான் என்னுடைய சீக்ரெட் மேஜிக்கல் ஸ்பெல். இப்போ இதை ஊமலை தான் நான் பயன்படுத்த போறேன். டார்க் ஆர்ச்சரான்னு தொட்டு ஹீரோவை பார்த்து ஷாக்காமா. அதுக்கப்புறம் அவனுடைய உடம்புல இருந்து வெளிப்படுற எல்லா விதமான ரத்தமும் பார்த்தா ஹீரோவை வந்து அப்படியே சீல் பண்ணிடுது. இது டார்க் பீஸ்ட் ரத்தத்தால சுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்வாட்ல இருந்து அவனும் உடம்போட வெளியே வரான் திரும்ப உயிரோட. என்னுடைய பாடிக்கு அழிவே இல்லை. என்னுடைய ஸ்வாட் என்னுடைய லைஃப். இதை நான் வச்சிருந்ததுக்கான காரணமே ஒரு கட்டத்துல நீ எதிர்க்க வரும்போது இதை நான் உனக்கு எதிராக பயன்படுத்தலான்றதுக்காக இது யூஸ் பண்ணிக்கினேன். இதுக்கப்புறம் நான் தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உன்னால தொடர்ச்சி என்ன ஃபாலோ பண்ணி வர முடியாது, தடுக்கவும் முடியாது. நாங்க வச்சதுதான் இதுக்கப்புறம் சட்டம். பொறுமையா இதுக்குள்ள இருந்தே சாவு. இந்த ஆள் உண்மையிலேயே டார்க் பீஸ்ட டிஃபீட் பண்ணிட்டான். எல்லாரும் வாங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்க எல்லாருமே அதுக்கப்புறம் நதிக்கரையை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாருங்க காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஆலிஷாவை நிக்க என்னாச்சு ஒண்ணு இல்ல சரி வா போவோம். அதுக்கப்புறம் அவங்க போன கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஏதோ நெருப்பு பந்தத்துல எத்தனை யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இருக்க பார்த்தா அந்த கிராமத்து மக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய ஆலிஷாவுக்கும் ஹைடனுடைய குழந்தையா இருக்கிற லூனாவுடைய உயிருக்காகவும் அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.